தமிழ் மொழியின் மிகப் பழமையான இலக்கியங்களில் ஒன்றாக விளங்குவது குறுந்தொகை. சங்க காலத்தில் உருவான இந்த நூல் மனித வாழ்க்கையின் மிக மென்மையான உணர்வான காதலை மிகவும் அழகாக விவரிக்கிறது. 401 சிறிய கவிதைகளைக் கொண்ட இந்த நூல் காதல், பிரிவு, காத்திருப்பு, சந்திப்பு போன்ற உணர்வுகளை இயற்கையுடன் இணைத்து சொல்லும் ஒரு அற்புதமான இலக்கியம். இப்போது நாம் குறுந்தொகையின் உலகத்துக்குள் ஒரு சிறிய பயணம் செய்யலாம். மலைகள் சூழ்ந்த அழகான இயற்கை, பூக்கள் மலர்ந்த பாதைகள், பறவைகளின் இனிய குரல்கள். அந்த சூழலில் ஒரு இளைஞன் மற்றும் ஒரு இளம்பெண் முதல் முறையாக ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள். அந்த ஒரு பார்வை அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடுகிறது. இதுதான் குறுந்தொகையில் கூறப்படும் குறிஞ்சி நிலம், காதல் பிறக்குமிடம். அவர்கள் மனதில் ஒரு புதிய உணர்வு உருவாகிறது. அதுதான் காதல். காலம் செல்லச் செல்ல அந்த இரு இதயங்களும் ஒன்றாக இணைகின்றன. ஆனால் அந்த காலத்தில் காதல் என்பது குடும்பத்திடம் வெளிப்படையாகச் சொல்ல முடியாத ஒன்று. அதனால் அவர்கள் இரவு நேரங்களில் ரகசியமாக சந்திக்கிறார்கள். அவர்களின் காதலுக்கு உதவுவது பெண்ணின் நெருங்கிய தோழி. அவள்தான் அவர்களின் காதலின் காவலாளி. அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் அவர்களின் வாழ்க்கையின் மிக இனிய நினைவாக மாறுகிறது. மழை பெய்யும் இரவு, குளிர்ந்த காற்று, மலர்களின் வாசனை. அந்த சூழலில் காதலர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் மனதை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக மட்டும் இருக்காது. ஒரு நாள் காதலன் தொலைதூரம் செல்ல வேண்டிய நிலை வருகிறது. செல்வம் தேடவும் வாழ்க்கையை அமைக்கவும் அவன் பிரிந்து செல்ல வேண்டியதாகிறது. அந்த பிரிவு காதலியின் மனதை மிகவும் வலிக்க செய்கிறது. அவள் அவனை நினைத்து நாட்களை எண்ணி காத்திருக்கிறாள். இதுதான் குறுந்தொகையில் கூறப்படும் பாலை நிலம், பிரிவின் வேதனை. காதலியின் துயரத்தை பார்த்து அவளின் தோழி அவளை ஆறுதல் கூறுகிறாள். அவன் நிச்சயம் திரும்பி வருவான், உன் காதல் உண்மையானது. அந்த வார்த்தைகள் காதலியின் மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகின்றன. இதுதான் குறுந்தொகையில் நட்பின் அழகை காட்டும் தருணம். நீண்ட நாட்களின் காத்திருப்புக்குப் பிறகு ஒரு நாள் அவன் திரும்பி வருகிறான். அந்த ஒரு தருணத்தில் காதலியின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வழிகிறது. அவர்கள் மீண்டும் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பு அவர்களின் காதலை இன்னும் வலிமையாக்குகிறது. குறுந்தொகை என்பது சிறிய கவிதைகளின் தொகுப்பு மட்டுமல்ல. அது மனித வாழ்க்கையின் உண்மையான உணர்வுகளின் கதை. காதல், பிரிவு, காத்திருப்பு, மீண்டும் சேர்தல். இந்த எல்லா உணர்வுகளையும் இயற்கையுடன் இணைத்து அற்புதமாக சொல்லும் ஒரு சங்க இலக்கியம்தான் குறுந்தொகை. அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் குறுந்தொகை இன்னும் தமிழர்களின் இதயத்தில் வாழ்கிறது.